வள்ளுவர் அழகா வினைக்குரிமை நாடிய பின்றை அவனை அதற்குரிய நாகச் செயல் அப்படிங்கிறாரு. ஒரு செயலில் ஈடுபடுவதற்கு ஏற்றவனா என்பதை ஆராய்ந்து அறிந்த பிறகே அவனை அந்த செயலில் ஈடுபடுத்த வேண்டும். யாரை எந்த வேலைக்கு வைக்கிறதுன்றதே ஸ்டாலினுக்கு தெரியவே இல்லை. அண்டு குறள்லே உழவுன்ற அதிகாரத்தில் ஒருவன் சரியாக உழவு பார்க்குறானான்றதை அவனை உழவு பார்க்கறதுக்கு இன்னொருத்தரை வைக்கணும்ட்டு 3000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்காங்கன்னா இதெல்லாம் அடிப்படை நிர்வாக கூறு. ஒருத்தனையே நம்பிட்டு இருக்கீங்க. நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு தினேஷே நம்பிட்டு இருக்கா. தினேஷ் திருடானா இல்லையான்றது நீங்கள் விசாரிச்சா தானே. நாமக்கல்ல 2 ஏக்கர் நிலம் வாங்கியிருக்கிறது தெரியும், கோட்டூர்புரத்தில் வீடு வாங்கியிருக்கிறது அப்போ தானே தெரியும். ஓஹோ, அங்கே உட்காந்துட்டு இந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்கியான்ட்டு அப்போ தான் நீங்கள் அவங்களை செக் பண்ண முடியும். அப்படி இருக்கிறவங்க தான் நீடித்து ஆட்சி செய்ய முடியும். அப்படி இல்லை என்றால் போய் ஹாஸ்பிட்டலில் படுக்க வேண்டியதான். இந்த ஜூனியோட ஸ்டோரியிலே கடைசியாக என்ன சொல்றாங்கன்னா, கூடுதலாக இதில் விகடனில் போட்டிருக்கிறது, செந்தில் வேலனும் டேவிட்சனும் சேர்ந்துக்கிட்டு எப்போதுமே இந்த நார்த் சவுத் டிவைட் தமிழ்நாட்டில் இருக்கும். வட இந்திய அதிகாரிகள் அவங்க ஒரு குரூப்பாக இருப்பாங்க, இந்தி பேசக்கூடிய அதிகாரிகள் ஒரு குரூப்பாக இருப்பாங்க, தமிழ் ஆஃபீஸர்ஸ் ஒரு குரூப்பாக இருக்காங்க. இது பெரிய அளவில் சண்டையாகாது, ஒரு அஃபினிட்டி இருக்கும். ஒரு தமிழ்நாடு கொஞ்சம் நெருக்கமாக பேசிப்பாங்க ஒழிய 2 பேரும் ஐபிஎஸ் அப்படி தான் பார்க்கணும். செந்தில் வேலனும் டேவிட்சனும் சேர்ந்து இந்த வட இந்திய அதிகாரிகளை வெட்டிகளாக பொழந்துட்டாங்கன்றாங்க. தமிழர் அல்லாத அதிகாரிகள் ஒரு புறம், தமிழ் அதிகாரிகள் ஒரு புறம். இவங்கெல்லாம் தமிழ் டீமுக்கு லீடர்ஸ். சங்கர் ஜிவால் நார்த் இந்தியாவுக்கு லீடர். அதனால அவரை எதுலையுமே விளையாட்டில் சேர்த்துக்கிறது இல்லை. இதை பெரும் பிளவாக உருவாக்கி விட்டார்கள். அதே போல முதல்வருக்கு எது தெரிய வேண்டும் எது தெரியக்கூடாது என முடிவெடுப்பதே இவர்கள் இருவரும் தான். யாரு? டேவிட்சனும் செந்தில் வேலனும். காவலர்களின் பிரச்சனைகளை, குறைகளை, துறையில் நிலவும் சிக்கல்களை இருவருமே கண்டுகொள்வதில்லை. எஸ்பிக்களுக்கு சுதந்திரம் அளித்திருக்கிறேன் என்று சொல்லிக் கொள்ளும் டேவிட்சன் வாராந்திர பரேடுகளில் எத்தனை எஸ்பிக்கள் காவலர்களின் குறைகளை கேட்கிறார்கள் என்பதை கண்காணிக்க வேண்டும். காவல்துறைக்குள் இருக்கும் சகிப்புத்தன்மை முற்றிலும் வற்றிவிட்டது. காவலர்கள் உளவியல் ரீதியாக கடும் மன அழுத்தத்தில் இருக்கிறார்கள். அதனால்தான் காவல்துறைக்குள் பொதுமக்கள் மீதான அத்துமீறல்கள் எல்லை கடந்து போகின்றன. அவனை என்னோட கிரீவன்ஸ் நீ கேட்கணும், உனக்கு என்ன பார்க்குற அப்படின்னு கேட்டு அதை சரி பண்ணாதான் அவன் மன அழுத்தம் இல்லாமல் வேலை செய்வான். நீ அவனுக்கு காது கொடுத்தே நீ கேட்காம யோ போய் இதை செய்யான்னு சொன்னானா அஜித்குமார் மாட்டி சித்தனா கோவத்தை பூரா அவன் மேலே காட்டுவாங்க.